நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். பிள்ளை மேலே அப்பா அன்பாக இருக்கும்போது பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணால் அப்பா பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க, அதை எப்படியாவது திருத்த தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்மளும் சில இடத்துல தவறும்போது ஆண்டவரும் என்ன செய்கிறாருன்னா நம்மளை சிட்சிக்கிறார். ஆனால் சில நேரத்தில் ஏசப்பா சிட்சிக்கும் போது நம்ம சோர்ந்து போகிறோம், சின்ன சின்ன பாடு வரும், உபத்திரவம் வரும். அப்போலாம் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா துவண்டு போகக்கூடாது. இந்த பாடு உபத்திரவங்கள்லேருந்து ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுத்தாராரு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதுக்கு ஏசப்பா கிட்ட உதவி கேட்கணும். ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை கற்றுத்தரும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும். நம்ம சில விஷயங்களில் திருந்துற வரைக்கும் சில பாடு உபத்திரங்கள் வழியாக தான் ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார். இன்னும் பரிசுத்த வேதாகமத்தை பார்க்கும்போது ஏசப்பா நம்மளை புடமிடுறாங்க. எப்படி புடமிடுறாங்க அப்படின்னா உபத்திரத்தின் குகையில் தான் புடமிடுறாங்க. இந்த உபத்திரத்தின் குகையில் நம்ம புடமிட்டு வெளியே வரும்போது ஆண்டவர் நம்மளை ஜுவாலிக்க பண்ணுவாங்க. நம்ம மற்றவங்க முன்னாடி ஒளி வீச ஏசப்பா செய்வாங்க. ஆனால் ஒரு விஷயம், சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நமக்கு சில விஷயங்களை உபத்திரத்தின் குகையில் கற்றுக் கொடுத்து நம்மளை சிட்சிக்கிறாரு அப்படின்னா அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாது. ஏன்னா நம்ம அவருக்கு தேவை. அதனால தான் இந்த சிட்சிப்பு. இந்த உபத்திரவத்தில் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.